சென்னை அமத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 3 தீயணைப்பு வண்டிகள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து அமத்தூரில் உள்ள நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டலாம். ஸ்ரீனிவாசன், இப்ப ரசாயன தொழிற்சாலையில் எப்படி தீ விபத்து நிகழ்ந்தது, அது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மேடம், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி வெளியே தான் இருக்கும். அவங்க கேட் வந்து பூட்டிருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் செய்தியாளர் கேட்டு அவங்க எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. இது வரைக்கும் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா 5-6 வாகனம் தீயணைப்பு வாகனம் உள்ள போயிருக்கு. இது எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே கொடுக்குறாங்க கேட்டால் அவங்க எல்லாமே மூடி மறைக்கிறாங்க. எந்த ஒரு செய்தி கொடுக்கல இதுலேயே. இப்ப தீயை அணைக்கும் பணியில எந்த நிலை உள்ளது? முற்றிலுமாக தீ அணைக்கப்பட்டதா? இல்லை மேடம், முற்றிலும் முடியல. பாதி அளவு தீ வந்து அணைச்சிருக்காங்க. இன்னும் வாகனம் வெளியே உள்ள போயிட்டு இருக்கு. தீயணைப்பு வாகனம் எல்லாமே. ஸ்ரீனிவாசன், இப்ப தீ விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் பணியாளர்கள் யாராவது சிக்கிக் கொண்டார்களா? அங்க உயிர் சேதம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? பொருள் சேதம் குறித்த விவரங்கள் ஏதாவது தெரிய வந்திருக்கா? மேடம், இது நாங்கள் உள்ள கேட்டதுக்கு உயிர் சேதம் எதுவுமே இல்லைன்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணியாளர் கேட்டதுக்கு அவங்க எந்த ஒரு தகவல் கொடுக்குறது பயப்படுறாங்க. அவங்களோட உள்ள இருக்க தலைமை நிர்வாகம் யாருன்னா கேட்பாங்க சொல்லும் பயப்படுறாங்க. நாங்கள் உள்ள அனுமதி கேட்டதுக்கு அவங்க வந்து பத்திரிகையாளர் உள்ள யாரும் உள்ள விடலை. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் உள்ள அனுப்புகிறோம் அப்படி சொல்லிடுறாங்க. யாரும் உள்ள அனுப்பலாம் மேடம். ஸ்ரீனிவாசன், அங்க இருக்கும் தீயணைப்பு துறையினர் யார்கிட்டயாவது நீங்க தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சீங்களா? அவர்கள் என்ன மாதிரியான தகவல்கள் கொடுத்திருக்காங்க? மேடம், தீயணைப்பு வாகனம் எல்லாமே உள்ளதா இருக்கு. வெளியே எந்த வாகனம் எல்லாமே உள்ளதா இருக்கு. நாங்கள் உள்ள போய் முயற்சி பண்ணிட்டு இன்னும் 10 நிமிஷங்கள் ஏதாவது செய்தி கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு மேடம். வெயிட் பண்றோம். ஸ்ரீனிவாசன், மேலும் தகவல்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.